ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சூப்பர் நியூஸ் வெளியாக இருக்குது. வேலை நேரம் குறித்த புதிய அட்டவணையை வெளியிட்ட குவைத் அரசு இனிமேல் 4.5 மணி நேரம் வேலை செய்தால் மட்டும் போதும். கைக்குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிய பரபரப்பு சம்பவம், தடை செய்யப்பட்ட மிக பெரிய அளவிலான பிரவுன் சுகரை கைப்பற்றிய உள்துறை அமைச்சகம். இந்த வீடியோ குவைத் மற்றும் அதை சுற்றியுள்ள வளைகுடா நாடுகளில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்ல போகுது. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். சில தினங்களுக்கு முன்பு குவைத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஏரியாவான சால்மியா பகுதியில் இரவு நேரத்தில் கைக்குழந்தையோட உடல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கழிவுநீர் குழாய் சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு தொழிலாளியோட கண்ணில் இந்த கைக்குழந்தையோட உடல் தென்பட்டிருக்குது. உடனே அந்த தொழிலாளி சால்மியா காவல்துறையினரை தொடர்பு கொண்டு இந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாரு. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குவைத் காவல்துறையினர் அந்த சிசுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். அந்த பரிசோதனையோட ரிப்போர்ட் வந்த பிற்பாடு இந்த செயலை செய்த குற்றவாளிகள் கண்டிப்பாக சிக்குவார்கள் என காவல்துறை தரப்புல இருந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குவைத்தில் கருக்கலைப்பு செய்வது, இது மாதிரி பிறந்த குழந்தைகளை எல்லாம் குப்பை தொட்டில வீசுவது, இதெல்லாம் கொலை குற்றம் போல் குவைத்தில் பார்க்கப்படும். இது போன்ற செயல்கள் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இங்க குறிப்பிடத்தக்கது. இப்ப அடுத்த தகவலை பாத்தீங்கன்னா 2 லட்சம் குவைத் தீனார் மதிப்பிலான பிரவுன் சுகரை குவைத்தோட நார்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா குவைத் நாட்டில் பிரவுன் சுகர் கடத்தல ஈடுபடுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகளை விதிக்க குவைத்தோட சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டு புதிய சட்டம் தற்போது அமலில் உள்ளது. அதனால இங்க குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க இந்த சாராயத்துக்கு அடிக்ட் ஆகி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்றது, இது மாதிரி வாங்குறதோ இல்ல விற்கிறதோ இல்ல போதை சம்பந்தமான பொருட்களை நீங்க யூஸ் பண்றதோ வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க குவைத்தில் அவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். அதை மறந்துடாதீங்க. குவைத்துக்கு வந்தோமா, கரெக்டா குவைத்தில் இருந்தோமா, நமக்குன்னு உள்ள வேலையை பார்த்தோமா அப்படின்னு இல்லாம அதை விட்டுட்டு தேவையில்லாம குவைத்தோட சட்டத்தை எல்லாம் மதிக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம்னா கரெக்டா நம்ம ஊரு போய் சேர மாட்டோம். இது பயமுறுத்துறதுக்காண்டிலாம் சொல்லலாம் கிடையாதுங்க. உண்மையாதான் சொல்றேன். இதுதான் குவைத்தோடைய சட்டமும் கூட. அதனால குவைத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணி நடங்க. இந்த வீடியோ விழிப்புணர்வுக்காக எல்லாத்துக்கும் ஷேர் செஞ்சு விடுங்க. இப்ப அடுத்த மிக முக்கியமான தகவலை பாத்தீங்கன்னா, இப்ப தற்போது ரமலான் மாதம் போயிட்டு இருக்குது. இங்க குவைத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 17 நம்பர் விசா, இந்த விசாவில் இருந்து வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா ரமலான் மாதத்துல மட்டும் ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் வேலை செய்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கப்படும் காரணத்தினால் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களோட நலன் கருதி குவைத்தோட சிவில் சர்வீஸ் கமிஷனான CS இந்த புதிய நேரத்தை வெளியிட்டுள்ளது. அதாவது ஆர்டிகல் 17 நம்பர் கவர்மெண்ட் செக்டார் விசால பணி செய்யக்கூடிய வெளிநாட்டவர்கள் காலையில 8:30 மணி இல்லைன்னா காலையில 10:30 மணி இந்த நேரங்கள்ல ஊழியர்கள் அவங்களோட பணியை தொடங்குறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஊழியரை பார்த்தீங்கன்னா காலையில 8:30 மணிக்கு வேலைக்கு போறாங்கன்னா மதியம் 1 மணிக்கெல்லாம் அவரோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு சென்று விடலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த சலுகையானது ஆர்டிகல் 18 இருக்கக்கூடிய சூன் விசா அவங்களுக்கும், ஆர்டிகல் 20 இருக்கக்கூடிய காதி விசா தொழிலாளர்களுக்கும் இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஆளுங்க நீங்க குவைத்தில் எந்த விசால வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you நண்பா.